வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் வருடப்பிறப்பு புத்தாண்டு பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பரப வருடம் புத்தாண்டு பலனை பார்க்கலாம். வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டு வருட பலனையும் 12 ராசிக்கு உண்டான ராசி பலனையும் பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு பலன் பரப வருடம் 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:45 இந்த வருடம் பிறக்கிறது. இந்த வருடம் ரிஷப லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இந்த வருடம் வருகிறது. இந்த வருட பிறப்பிற்கு பூஜை பண்ணுற அனைவர்களும் 8:45க்கு மேல் பூஜை பண்ணவும். அப்போதான் இந்த வருட பிறப்பின் பலனை முழுமையாக நீங்கள் அடைய முடியும். இந்த பரப வருடம் என்பது 60 வருடத்தில் 40வது வருடமாக வரும். இந்த பரப வருடம் என்பது முற்பகுதி மழை இல்லாமல் பிற்பகுதி மழையவே கொடுக்கும். உலகத்தில் அசாதாரண நிலை உருவாகும். மீன லக்னத்தில் மீன ராசியில் குரு பகவான் சஞ்சாரிக்கும் நேரத்தில் இந்த வருடம் பிறப்பதினால் மீனராசியில் சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி பகவான் இவர்கள் இருந்து இந்த வருடம் பிறப்பதினால் இந்த வருட பலன் ரொம்ப சுமாரான பலனையே கொடுக்கும். இந்த வருட பலனில் பொருளாதார ரீதியான சிரமமும் தொழில் ரீதியான நல்ல பலன்களையும் கொடுக்கும். பிற்பகுதி கொடுக்கும். மாறுபட்ட மழை பொழியும். இந்த வருடத்தில் குரு பகவானே ராஜாவாகவும் செவ்வாய் சேனாதிபதியாகவும் சந்திரன் ஆர்காதிபதியாகவும் சுக்கிரன் சசாதிபதியாகவும் சூரியன் ராஜாதிபதியாகவும் புதன் தனாதிபதியாகவும் வருவார். இந்த தமிழ் வருடப்பிறப்பு என்பது செவ்வாய், புதன், சூரியன், சனி பகவான் மீனராசியில் இருந்து சஞ்சரிப்பதனால் உலகத்தில் போர்க்காலம், போர் அடிப்படையில் பெரும் ஆபத்து நிகழும். பொருளாதார பற்றாக்குறை வரும். பொருளாதார ரீதியான பாதிப்பையும் மக்கள் அடைவார்கள். உணவு ரீதியான பாதிப்பும் மக்களுக்கு உண்டாகும். இந்த வருடத்தின் பிற்பகுதி நல்ல பலனை அடைவார்கள். பிற்பகுதியில் பொருளாதாரம் உலகத்தில் சீராகும். அதேபோல் மழையும் சீராக பின்மழை அதிகமாக பொழியும். சிவப்பு தானியங்கள் இந்த வருடத்தில் அதிகமாக விளைவிக்கலாம். செவ்வாயே சேனாதிபதியாக வருவதனால், பூமிகாரகன் செவ்வாய் வருவதனால் பூமியில் அதிக விளைச்சல் உண்டு. அதேபோல் சிவப்பு தானியமான செவ்வாழை, கடலை இதெல்லாம் போட்டு இந்த வருடத்தில் அதிக விளைச்சலை கொடுக்கும்.